ஹலோ மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, டியூடோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நேற்று வந்தது ஊரும் பிளட்டு. செமையாக தான் இருக்குது சாங்கு. நல்ல சாய பயங்கரோட வைப்ஸு, பால் டப்பாவோட அந்த ரேப் போர்ஷன்ஸ்லாம் நல்லா வந்தது. இப்போ நான் இன்னொரு வாட்டி சாங்கு 2 ஹெட்செட் போட்டேன், கேட்க போகிறேன். ஒரு ஹெட்செட்டை கழட்டிக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது பாட்டு. ஃபஸ்ட் டைம் 2-3 வாட்டி கேட்க தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே சாய பயங்கர் சாங். நான் மியூசிக்கு முதல் படம் தமிழ் சினிமாவில் சாய பயங்கர் போக்கு வாழ்த்துக்கள். சாரி, பாட்டை கேட்டுருவோமா? ஜஸ்ட் ஃபோக்கஸ் த சாங். ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிட்றாங்க. டியூடு பிரதீப் பண்ண செம அட்டகாசம் பண்ணுற போல். 2 படம் ஹிட்டு கொடுத்துட்டாருன்னா மிடில் கிளாஸில் தான் வந்தவன்னா ஆட்டத்தை போடுவான் போல். எல்லாம் எங்கள் ஏரியாவில் தான் எடுத்துக்கிறாங்க. பெரியார் பிரிட்ஜு, பெரியார் சேலை, தலைமை சேலங்கம் எல்லாம் நம்ம ஊர் ஏரியாவில் தான் எடுத்துக்கிறாங்க. சென்னையில் சாங்கு கீர்த்தீஸ்வரன் டேரக்டர் எல்லாம் இப்படி டான்ஸ் ஆன சொல்லிக்கிறாரு. மமிதா பைஜு 2 ஸ்டெப்பு போடுது. ஒரு படம் தான் எல்லாருக்கும். இந்த ஒரு படம் 2 படம் எங்கேயோ தூக்கி விட்டுச்சு வாழ்க்கை. பேசின் பிரிட்ஜ் அந்த இது சிம்சன் ஆண்டா தான் டான்ஸ் ஆடுறதுங்க எல்லாம். பால் டப்பா தான் பாட்டு இருக்கிறாப்ல. ஓகே ஓகே. அல்லையே அல்லையே காத்துல காத்துல அல்லது எல்லாம் நம்ம ஏரியாவில் தான் அடிக்கிறாங்க. டான்ஸு தான்ப்பா மெயின். பிரதீப்போட அந்த பொண்ணு தான் நல்லா டான்ஸ் ஆகுது. பேக்ரவுண்டு தான். ஆசை கூட கட்சி சேர விழி விற்கிற சித்திரபுத்திரி 4 சாங்கியம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பீட்டை போட்டுக்கிறாரு. மவுண்ட் ரோட்டில் அப்படியே உக்காந்துக்கிட்டு சேரை தூக்கிட்டு ராவாஜி ராஜாதி ராஜா ராவணா. அந்த ஒரு பொண்ணுக்காகலாம் கன்ஃபார்ம் படம் பார்க்க வருவானுங்க. மமிதா பைஜுக்காக தான் வருவானுங்க. கிரிக்கெட்டு தலைவன் வேற மாதிரி ஷாட்ல அடிக்கிறாருப்பா. 2 பேரும் பார்ட்னர்ஸா, ஃப்ரெண்ட்ஸா, லவ்வர்ஸா? எனக்கு தெரிஞ்சு லவ்வர்ஸ் தான் நினைக்கிறேன். அப்படிதான் தொல்லை தெரியுது படத்தில். 2 கீர்த்தீஸ்வரன், பிரதீப், மமிதா பைஜு 4 பேர் கீழே அப்படியே ஜாலியாக ஆடினே பாடுறாங்க. ஐயோ, சண்டை போட்டு ஃபோனில் அட்டகாசம். தீப்தி சுரேஷ் அந்த பொண்ணு வாய்ஸ் இப்படியா? பிரேமம்ல இப்படி, இது ரெமோவில் இப்படி வந்தது, டானில் எப்படி இருந்தது, இப்போ இப்படியா? புது ட்ரெண்டிங் ஆஃப் லவ்ங்க. சொடகு போட்டு கூப்பிட்டு லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் லவ். இப்போ தான் தெரியுது. எஸ் எஸ், லவ் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நம்ம ஏரியாவில் தான்டா டான்ஸு. சிம்சனு, மவுண்ட் ரோடு, பெரியார் சேலை எல்லாம் நம்ம தலைமை செயலகம் இங்கே தான் டான்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸ்லோ அண்ட் மெலோடி 4-5 வாட்டி கேட்டால் தான் பிடிக்கும் அந்த பாட்டு. அதான் அவரோட 4 ஆல்பமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பீட் இது. நாட் பேட். வண்டனா வண்டனா ஊரலற. சத்தியமாக ஹீரோயின் டான்ஸ் தான் நல்லா இருக்கு ஹீரோவோட. அது ஓப்பனாக சொல்லுவேன் நான். டேரக்டர் வைப் வர்றாரு கூட. அந்த பொண்ணு மமிதா பைஜு அதுதான் டான்ஸ் நல்லா ஆடுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த டான்ஸுக்காக வேணால் அந்த பாட்டு பார்க்கலாம். மெரினா அம்மாள் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறாங்க. மெரினா அம்மாள் வாசலில் டான்ஸு இல்லை. இதுக்கெல்லாம் எப்படி பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க தெரியலையே. ஐயோ, இது எல்லாமே பார்த்தாச்சுரா எல்லா படத்துலையும். இந்த கிளிப்பிங் தான் பார்க்கணும் மெயினாக. தனுஷ் அண்ணன் இப்படி கண்ணாடி பாதிப்பாரு, விபூதி கில்லியில் இப்படி பபுள் கம் தெரியல தளபதி பண்ணிட்டாரு, சிவாஜியில் தலைவர் பண்ணிட்டாரு. அதே தான் இப்போ இவரும் பண்ணுறாரு. கடைசியில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சார் ஆடுறாரு மெரினா அம்மாவில். இதுதான் ஹைலைட்டு. மீனை பிடிச்சி தூக்கி போடுறாங்க. லவ்
அவ்வளோதான். ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. டியூடு அதான் அந்த டியூடு வந்து ஃப்ரெண்டு டியூடா லவ் டியூடான்னு தெரியல. 4-5 வாட்டி கேட்க தான் நல்லா இருக்கு. டியூட் தீபாவளி அப்படின்றாங்க. அக்டோபர் 17 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ஒன் டைம் கேட்கலாம். அதான் இருந்தது. அந்த ராஜாதி ராஜன்னு அந்த லிரிக்ஸ், அந்த வைப்பு கொஞ்சம் பீட் நல்லா இருந்தது. பால் டப்பாவோட அந்த வாய்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. கேட்க தான் பிடிக்கும். சாய் அபயன்கர் சாங் வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் கேட்டால் பிடிக்காது. ஒரு 10-20 வாட்டி கேட்டுக்கினே லூப் மோட்ல இருந்தால் தான் கேட்க முடியும். இப்போ ரீசெண்டாக விவிக்கிற சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நான் லூப் மோட்டில் அதை வச்சுக்கிட்டே கேட்டுருக்கேன். நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. 2-3 வாட்டி கேட்கும்போது தான் நல்லா இருந்தது. அந்த கம்போசிங் நல்லா பண்ணியிருக்காரு. கடைசியில் பிரதீப் அண்ணன் லாஸ்ட்டில் லைட்டாக சொதப்பிட்டார். அது எல்லாம் புதுசாக எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா தளபதி தெரியலே பபுள் கம் தூக்கி போட்டார். அதுக்கு முன்னாடி தலைவர் சிவாஜியில் இப்படி போட்டு இப்படி முழுங்குவார், இப்படி போட்டு இப்படி முழுங்குவார். இது தளபதி தலைவர் பண்ணிட்டார். தளபதி இப்படி பண்ணிட்டாரு. இவர் புதுசாக இப்படி போடுறாரு புதுசாக. அது நல்லா இல்லை சத்தியமாக, எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தனுஷ் திருச்சிற்றம்பலத்துலேயே பட்டை வச்சு படிக்காதவன் யாரடி நீ மூவிலே அந்த ஸ்டைல்லாம் பண்ணிட்டாரு. தளபதி கில்லியிலும் பண்ணிட்டாரு. அது ஒன்று. கண்ணாடி எப்படி பார்க்குறாரு அது கவின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தனுஷ் அண்ணன் தளபதி எவ்வளோ நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க அந்த இதில். அது 3 இதெல்லாம் காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்குது. மற்றபடிலாம் சாங் ஓகே தான். மமிதா பைஜு டான்ஸ் தான் வேறு லெவல். அது நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு டான்ஸில். எஸ், வாழ்த்துக்கள்.